all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs for TN USRB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு போலாம். So, இந்த நியூஸ் நம்ம ரீசெண்டா கூட பார்த்திருப்போம். நேத்து வந்து பார்த்திருப்போம். So, இந்திய கடற்படையின் 26வது தளபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. So, பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த क्वेश्चन கேட்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்திய கடற்படையோட 26வது தளபதி யாருன்னா தினேஷ்குமார் திரிபாதி. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 2 லட்சம் கோடியை தாண்டியது. ஸோ முதல் முறையாக சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் மட்டும் வசூல் வந்து அதாவது ஜிஎஸ்டி வந்து வசூல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,210 கோடி. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 2 லட்சம் கோடியை வந்து தாண்டி இருக்கு அப்படின்றது ரொம்ப நாட்டுக்கு வந்து பெருமை தரக்கூடிய விஷயம் அப்படின்றது தெரிய வருது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி பற்றி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு பற்றி சொல்லும்போது ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட்டு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸும் வந்து அதில் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக் ஏவுகணை உதவியுடன் தாக்கும் டார்பிடோ ஆயுதம் வெற்றிகரமாக சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்கலாம். ஒடிஷால பரிசோதிக்கப்பட்ட சூப்பர் சோனிக் ஏவுகணை அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. இது யாரோடது அப்படின்னா டிஆர்டிஓடுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஐலாண்ட்ல இருந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரீசெண்டா எங்க வந்து சூப்பர் சோனிக் ஏவுகணை உதவியுடன் தாக்கும் டார்பிடோ ஆயுதம் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் நம்ம கொஸ்டின் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஒடிஷா ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசோதனை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். BWF அதாவது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் 2025 எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போபால் கவுஹாத்தி. நெக்ஸ்ட் நியூஸ். மே 1 அன்று டிஆர்டிஓ எங்கிருந்து ஸ்மார்ட் ஏவுகணையை சோதனை செய்தது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷா. ஸோ மே 1 அன்னைக்கு எங்க வந்து ஸ்மார்ட் அப்படின்ற இந்த மிசைல் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒடிஷா. நெக்ஸ்ட் நியூஸ். செய்திகளில் பசுமை வகைபிரித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த முதலீடுகளை வகைப்படுத்தும் அமைப்பு தான் பசுமை வகைபிரித்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். எந்த நாட்டின் காங்கேசன் துறைமுகத்தின் வளர்ச்சிக்கு இந்தியா நிதியுதவி அளித்துள்ளது. ஸோ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். 40 வருஷத்துக்கு அப்புறம் இங்கேருந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலேருந்து நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷிப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெர்ரி சர்வீஸ் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஎம் தான் வந்து திறந்து வச்சாரு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு வந்து அந்த ஃபெர்ரி சர்வீஸ் வந்து போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காங்கேசன் இந்த துறைமுகம் எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து ஸ்ரீலங்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேட்கலாம் சிஎம் வந்து ரீசெண்டா எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் ஸோ இந்த இது கப்பல் போக்குவரத்து வந்து ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து காங்கேசன் துறை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். பின்வரும் இந்தியர்களில் யாருக்கு கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு 2023 வழங்கப்பட்டது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அலோக் சுக்லா. ஸோ இந்த மாதிரி கோல்டன் என்வரான்மெண்டல் பிரைஸ் அவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023க்கானது இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அலோக் சுக்லா. ஸோ என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு ஸோ COP28 சம்மிட் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமைக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்த மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது. 1987. சரிங்களா? ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏஜென்சிக்கு எந்த வருஷம் வந்து அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸோ எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1987 நிறுவப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு ரீசெண்டாக நவரத்னா அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸோ நவரத்னா அப்படின்றது ஒன்றும் இல்லை.
ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணி தருவாங்க. சரிங்களா, நவரத்னா, மினி ரத்னா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் விவாதம் செய்யப்பட்ட, நேற்று இந்த நியூஸ் பார்த்துருப்போம், ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி தொடர்பான தொழில்நுட்பம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் வெக்டார் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன தெரியணும்னா, ஆஸ்ட்ராசெனிகா அண்ட் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன வேக்சினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவிஷீல்டு. ஸோ நேற்று கூட நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் உறைதல் வந்து பண்ணுது அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா லண்டனில் அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நியூஸில் பார்த்துருப்போம். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 6வது ஆசிய கேரம் சாம்பியன்ஷிப்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியா எந்த பதக்கம் வென்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம். ஸோ நம்ம ரீசெண்டாக கூட இதில் கூட பார்த்துருப்போம், ஆர்ச்சரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஷெர்கர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.